ஹலோ கைஸ், இன்றைக்கி டே 65 ஆஃப் டூயிங் கேலஸ்தனிக்ஸ் ஃபார் எவ்ரி டே. இன்றைக்கி எடுத்தோடனே ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ரெச்சிங்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஹேண்ட் ஸ்டாண்ட் அண்ட் பிளான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணேன். அதை முடிச்சுட்டு புஷ்அப் வேரியேஷன்ஸ் கொஞ்சம் எடுத்தேன். இந்த வீடியோவில் கொஞ்சம் நான் மெயினாக ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். அரௌண்ட் எஸ்டர்டே ஒரு 8:30 இருக்கும். அப்போது ஒரு வேலையாக வெளியே போயிருந்தேன். அதுக்கு ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கும் போது அந்த ரோட்டில் அவ்வளோ பேர்லாம் இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தாங்க. ஒரு அக்காவும் அண்ணாவும் நின்று பேசிகிட்டு இருந்தாங்க. நார்மலாக தான் இருக்குன்னு பார்த்தா அந்த அண்ணா வந்துட்டு தொட போயிட்டே இருந்தாங்க, இவங்க தட்டி விட்டுட்டு இருந்தாங்க. சரி, மேபி நம்ம தான் தப்பாக பார்த்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட அந்த சைடு 2வது வாட்டி கூட ஸ்பீடாக போய் பார்த்தேன். அப்பயுமே இன்னும் கையை பிடிச்சி இழுத்துட்டே தான் இருந்தாங்க. அங்கே ஒரு 2-3 பேர் இருந்தாங்க. ப்ளஸ் நான் வேறு ஹரியில் போயிட்டு இருந்தேன். அதனால் என்னால் நிற்கவும் முடியல. பட் அப்பையிலேருந்தே எனக்கு கில்ட்டியாக தான் இருக்குது. மேபி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஸ்டாப் பண்ணி என்ன நடக்குதுன்னு கேட்டிருந்தா அந்த சுச்சுவேஷன் கொஞ்சம் பெட்டராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன மாதிரி இல்லாமல் ஒரு உமன் ஆபத்தில் இருக்கும்போது ஆர் மேபி சில்ட்ரன் ஆர் ஈவன் அதர் மென்னாக கூட இருக்கலாம், உங்களுக்கு சஸ்பீஷியஸாக தோணுச்சுன்னா தயவு செஞ்சு ஹெசிடேட் பண்ணாமல் போய் என்னன்னு கேட்டுருங்க. ஏன்னா எம்பாரஸ்மெண்ட் அது இதுன்ற பேரில் ஒருத்தரோட சேஃப்டியை நம்ம விட்டுறக்கூடாது. அண்ட் எனக்கு இப்போ இதை சொல்லணும்னு தோணுச்சு, நான் சொல்லிட்டேன். ஸோ அன்டில் தென் ஃப்ரம் கிளெஸ்தனிக்ஸ், டாடா பை.